ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கையர் சமையல். வாங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஸ்வீட் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரெண்டுமே செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நான் கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. பச்சரிசி ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். இட்லி அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சிடணும். இது 3 to 4 மணி நேரம் ஊறணும். இது கூடயே நம்ம இந்த கார கொழுக்கட்டைக்கு தேவையான வரமிளகாவும் சேர்த்து ஊற வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூட தனியாக அரிசி இல்லாமல் தனியாக ஒரு இதில் ஒரு கைப்பிடி அளவு வடைப்பருப்பு நீங்கள் தனியாக எடுத்து ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு சொல்லுவோங்களா, அது ஊற வச்சுக்கோங்க. இதை நம்ம அரைக்கும் போது சேர்க்கக்கூடாது, தனியாக தான் சேர்க்கணும். இப்போ 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கணும். நல்லா அரிசியை ஃபுல்லாக தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு வந்தாச்சு. இதில் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கிறது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா பருபருன்னு இருக்கணும். ரொம்ப முழுசாக இல்லை, காலரிசி சின்ன பருபருன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பருபருன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வேகும்போது நல்லாயிருக்கும். இது தாளிக்கிறதுக்கு நான் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தேங்காய், முழு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் பூரணம் செய்யறதுக்கு எடுத்துக்குவேன் இந்த தேங்காயில், அதனால் ஒரு முழு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு இதில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கணும். உங்களுக்கு சீரகம், மல்லியோட ஃப்ளேவர்லாம் பிடிக்கணும்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடுகு கருவேப்பிலை மட்டும்தான் போட்டு தாளிக்கிறேன். கடுகு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன், ஏன்னா எல்லா கொழுக்கட்டையிலையும் அங்கங்கே 1-2 தெரிஞ்சால் அழகாக இருக்கும், அதுக்காக. கருவேப்பிலை முழுசாக போடாமல் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது ரெண்டும் தாளித்த உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம கடைசியாக ஸ்வீட்டும் சேர்க்க போகிறோம், அதனால் காரத்தோட ஸ்வீட் கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் தூக்கலாக செஞ்சுக்கலாம், இல்லை காரம் மட்டும் வேணும்னா கடைசியாக போடுற ஸ்வீட் இன்க்ரீடியண்ட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா காரம் மட்டும் வச்சு நல்லாயிருக்கும். நம்ம பச்சரிசியில் செய்கிறது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ப்ரௌன் கலர் ஆக வேணாம், இந்த மாதிரி முக்கால் பதத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் நான் ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதில் முக்கால்வாசி போட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் மிச்சம் வைக்க போகிறேன். அது ஸ்வீட் கொழுக்கட்டை செய்கிறதுல ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்லலான்னு, அதுக்கு பூர்ணம் செய்யறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ முக்கால் தேங்காய் போட்டாச்சு. இதை ஒரு பெரட்டுக்கு ரொம்ப வதங்கணும்னு இல்லை, தேங்காவை எப்போவுமே ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு பெரட்டிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்களா அரிசி, வரமிளகாய், உப்பு போட்டு அதை ஆட் பண்ணிக்கணும். அது தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சிக்கோங்க, தண்ணியே ஊற்ற வேணாம். நம்ம ட்ரைன் பண்ணதோடு அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். நான் அதில் கொஞ்சம் கூட ஒரு கால்வாசி கூட தண்ணி ஆட் பண்ணலை, அப்படியே வெறும் அந்த நம்ம ட்ரைன் பண்ண அரிசியை மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கேன். அதுவே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக பேஸ்ட் மாதிரி இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கேன், நீங்கள் கிரைண்டரில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இது தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வதக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், ரொம்ப நேரம் வதக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா பிறந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா இது கூட கலக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். இதில் தண்ணி ரொம்ப கம்மியாக, தண்ணியே விடக்கூடாது, ரொம்ப கம்மியாக இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. கொஞ்சம் தண்ணி அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த தண்ணி போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதனால் அரைக்கும் போது பார்த்து அரைச்சிக்கோங்க. மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், கிரைண்டர்லையும் அரைச்சிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா பிறண்டு வருது, ரொம்ப அடி பிடிச்சிற மாதிரி அப்படி விட்டுறக்கூடாது, பெரட்டி விடுங்க. இப்படி நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம கடலைப்பருப்பு வச்சுருக்கோம்ல, வடக்கடலைப்பருப்பு ஊற வச்சு அதை தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டு வெறும் கடலைப்பருப்பை மட்டும் தண்ணியை சுத்தமாக ட்ரைன் பண்ணிடணும். ஏன்னா இது நம்ம வதக்கிட்டோம், முக்கால்வாசி வதக்கிட்டோம், அதுக்கப்புறம் அதில் தண்ணி இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும் வடக்கடலைப்பருப்பை. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சாமி கும்பிட்றதுக்கு பர்பஸாக
பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம சாமிக்கு அளவு ஒரு 5-6 கொழுக்கட்டை செஞ்சுட்டு மிச்சத்துக்கு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு நேரம் டிஃபனாக கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கடலைப்பருப்பு கடைசியாக ஆட் பண்ணிக்கணும். பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். அடுத்து வந்து நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணணும். கடலைப்பருப்பில் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம கொழுக்கட்டை கடித்து சாப்பிடும்போது அப்பப்போ கடி போடும், நல்லா மெதுன்னு. வடக்கடலைப்பருப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்க நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பிடிக்காதவங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேணாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பட் அதை ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயோட அளவையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அரைக்கும் போதே தேங்காய் ஒரு மூடி தேங்காய் உள்ளே போட்டு அரிசி வரமிளகாய் உப்பு போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அது கூட ஒரு மூடி தேங்காவையும் போட்டு அரைக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் கொஞ்சம் குறைச்சலாக போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு இறக்க போகிற சமயத்தில் நமக்கு இந்த கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டும் காரமும் கலந்து அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் மண்டவெல்லம் இருந்தால் அது கூட ஆட் பண்ணலாம், இல்லை நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த இனிப்பும் காரமும் கலந்தது. இல்லை உங்களுக்கு காரமாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியே பிடிச்சு நீங்கள் இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் தேவையான கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை காரமாக வேணும்னா சர்க்கரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி டேஸ்ட் தேவையோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. பட் இந்த கொழுக்கட்டை செஞ்சால் பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு நேரம் அவசரத்துக்கு டிஃபனாக கூட வச்சுக்கலாம். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. தேங்காயோட அளவு இன்க்ரீஸ் பண்ண இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். நம்ம ஆட்டும்போது கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் நிறையா போடுறதுனா போட்டுக்கலாம். தேங்காயோட ஃப்ளேவர் ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இது கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கார கொழுக்கட்டை, காரமும் ஸ்வீட்டும் கலந்த கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து விநாயகருக்கு ஸ்பெஷலாக நம்ம பூர்ண கொழுக்கட்டை வச்சு தான் சாமி கும்பிடணும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்கிறதுக்காக தான் இதை செய்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் மாவு மட்டும் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு சுடுதண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இது நான் கடையில் வாங்கின மாவு தான். சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரலைன்னா நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பிடிக்கலாம். நீங்கள் அந்த அச்சில் கூட செஞ்சுக்கலாம். அது எல்லா இதுக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுடுதண்ணி வச்சு கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இல்லையா, இப்போ நல்லா தட்டி விடுறதுக்கு பேஸ்ட் மாதிரி வரும்ல. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து மாவு உடஞ்சி போகாது. நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நான் கொஞ்சம் மாவு தான் வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயில் வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு சிம்பிளாக ஒரு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம சாமி கும்பிட்றதுக்கு விநாயகருக்கு ஸ்பெஷலாக இது வைக்கணுங்கிறதுக்காக தான் இது நம்ம செய்கிறோம். இது ஒரு 5-6 கொழுக்கட்டை செஞ்சாவே போதும். ஏன்னா அந்த கொழுக்கட்டையே உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து எப்படி நம்ம அந்த ஆயில் ஆட் பண்ணனால மாவு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வருதுன்னு பாருங்களேன். நம்ம ரொம்ப ஒன்றுமே தெரியாமல் அச்சு எப்படி பிடிக்கிறதுன்னு கூட தெரியாதவங்க கூட ஈஸியாக கொழுக்கட்டை செஞ்சிடலாம். ஏன்னா எனக்கு அது பிடிக்க தெரியாது. நான் என்ன ஆட் பண்ணதுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி ஈஸியாக ஓரளவுக்கு செய்ய முடியுது என்னால். நம்ம எப்படி திருப்பினாலும் அது உடைஞ்சு போகாது மாவு. இதில் கொஞ்சமாக நம்ம கலந்து வச்சுருக்க பூர்ணம், இது பூர்ணம் ரொம்ப சிம்பிளான பூர்ணம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவும் வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் வெல்லம் சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வச்சுட்டு மேலே அதே மாதிரி லைட்டாக தோசை மாதிரி இப்படி செஞ்சு விட்டு மேலே வச்சிடணும். அவ்வளோதான். பார்த்துட்டு பெருசு நினச்சிடாதீங்க, கிட்டவும் செஞ்சிடாதீங்க. இது பிடிக்க தெரியாதவங்களுக்கு எப்படி ஈஸியாக பிடிக்கிறதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். எனக்கு நிஜமே இது வரைக்கும் பிடிக்க வராது கொழுக்கட்டெல்லாம் கரெக்டாக. நான் இதை வச்சு தான் அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா கரட்டி விட்டுக்கலாம். நம்ம விநாயகர் தானே, நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அவர் விரும்பி சாப்பிடுவார். அவருக்கு பிடிச்சதை செஞ்சால் சரி.
இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இன்னும் சின்னதா வேணும்னா சின்னதா உருட்டிக்கோங்க, பெருசா வேணும்னா பெருசா செஞ்சுக்கோங்க. இன்னொரு ஷேப் கூட செய்யலாம், ஈஸியா தான் இருக்கும் அதுவும். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு அதிகமாக எடுத்து புளி மாதிரி பெண்ணி விட்டுட்டு அதுக்குள்ள பூர்ணத்தை வச்சிடணும். இதெல்லாம் நல்லா அச்சுல செஞ்ச மாதிரியே இருக்கும். பட் நம்ம செய்ய தெரியாம செய்யறோம். மாவு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் மாவு உங்க கைக்கு நல்லா ஒட்டாம நல்லா வரும். கையில என்ன இது எதுவும் தடவுல, அப்படியே செய்யறேன். இந்த விநாயகருக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்ப என்கிட்ட சின்ன சின்ன கேப் இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா மாவு எடுத்து அதை ஃபில் பண்றதுனா கூட பண்ணிக்கலாம் ஈஸியா. அவ்வளவுதான். நம்ம கார கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு, ஸ்வீட் கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இட்லி தட்டுல வச்சு வேக வச்சிட வேண்டியதுதான். ஒரு 10-15 நிமிஷம் வெந்த உடனே எடுத்துடலாம். எல்லாமே ரெடி. பாத்தீங்களா நம்ம வீட்லயும் கொழுக்கட்டை எவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பா இந்த சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணி பாருங்க. கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்க இந்த டிப்பையும் யூஸ் பண்ணி பாருங்க. எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு. நீ கொஞ்சம் கூட அந்த பூர்ணம் எல்லாம் வெளியில வராம சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அதனால கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்வீட்டு காரமும் கலந்து செஞ்ச கொழுக்கட்டை பார்க்க அப்படியே ஒரு கிளாஸியா சூப்பரா இருக்கும். டேஸ்டும் நம்பர் 1 இருக்கும். கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு தூரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம மங்கையர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.